சாவித்திரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒளி நாளில் அன்னை நம்மிடையே ஒளியாக இங்கு வந்திருக்கிறார்கள். பகவான் சாவித்திரி என்ற ஒளியாக நமக்கு அருள் பாலிக்கின்றார். அவர்கள் இருவருடைய பாதங்களையும் தொழுது நாம் இன்றைய சாவித்திரி பயில்தலை தொடர்வோம். அன்னையே, பகவானே, எங்களது இனிய நன்றி கலந்த வணக்கங்கள். நாம் இப்போ பார்த்து கொண்டு வருவது சாவித்திரி காவியத்தில் புத்தகம் 6, விதியின் புத்தகம், அதன் 2ஆம் காண்டம், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்றது. இதில் புதிதாக வந்தவர்களுக்காக இக்காண்டம் 909 வரிகளை கொண்டு 7 பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இதுவரை முதல் 3 பகுதிகளை பார்த்து விட்டோம். 4வது பகுதியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காண்டம் ஆரம்பிப்பது சாவித்திரியினுடைய அன்னையின் கேள்வி வாயிலாக. ஏன் உலகில் விதியும் துன்பமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன? காரணம் என்ன? ஏன் உலகில் உயிர்கள் துன்பப்பட வேண்டும் என்ற கேள்வியுடன் சாவித்திரியின் அன்னை இக்காண்டத்தை துவக்குகிறார். அதற்கு நாரதரின் பதிலாக இந்த காண்டம் முக்காலும் அவருடைய பதிலாக அமைந்துள்ளது. இடையேதான் அஸ்வபதி மன்னர் பேசுவார் சில வரிகளில். பிறகு முழுவதுமாக நாரதரின் பதிலே அமைந்துள்ளது. நாரதர் முதலில் இந்த உலகில் துன்பம், விதி என்ற இரண்டும் ஏற்பட்டதற்கான காரணத்தை எடுத்து கூறுவார். அதன் பிறகு இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்தும் விதியிலிருந்தும் மனிதனை காப்பதற்கு இறைவனுடைய உதவியானது அவதாரங்கள் வடிவத்தில் வருகின்றனர் என்று கூறி, அந்த அவதாரங்களின் தன்மை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்ப எல்லாவற்றையும் விவரமாக சொல்வார். அதன் பிறகு மூன்றாவதாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால் அசுரர்களின் குணங்கள். அதாவது அவதாரங்கள் உலகை யாருடைய கைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அசுர சக்திகளின் கைப்பிடியில் இப்பொழுது இருக்கின்றது உலகம். அதை காப்பாற்ற வந்தவர்கள் அந்த சக்தியிடமிருந்து உலகை மீட்க வேண்டும். அந்த சக்திகளுடைய தன்மைகள் என்ன, குணங்கள் என்ன, அவர்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் என்றதையெல்லாம் தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அசுரர்களை பற்றி கூறும் பொழுதே பகவான் நமக்கான அறிவுரையும் ஆங்காங்கே கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் நாம் சென்ற வாரத்தில் பார்த்திருந்தோம். 520 526 வரிகளில் ரொம்ப மிக அழகாக நமக்கு பகவான் கூறியிருந்தது. O mortal, bear this great world's law of pain. In thy hard passage through a suffering world, lean for thy soul's support on heaven's strength. Turn towards high truth. Aspire to love and peace. A little bliss is lent thee from above, a touch divine upon thy human days. Make of thy daily way a pilgrimage. Far through small joys and griefs, thou movest towards God. என்று நமக்கு வழியை காட்டியிருக்கின்றார். இன்று நாம் பயில இருப்பது வரிகள் 555 594 வரை. இவ்வரிகளில் நாரதர் அசுரனின் குணத்தை, தன்முனைப்பை, இறைவனே போலும் அவன் கொள்ளும் வேடத்தை, இந்த மூன்றையும் பற்றி விரிவாக கூறுகின்றார். அசுரனின் குணத்தை, அவர்களுடைய தன்முனைப்பை, இறைவனே போலும் அவர்கள் கொள்ளும் வேடம், இந்த மூன்றை இங்கு கூறுகின்றார். இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த பகுதியின் இறுதியிலும் பகவான் மனிதராகி நமக்கு சொல்லும் அறிவுரைகள் வருகின்றன. இதில் என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னவென்றால், இப்போ நாம் பார்த்தோம் 520 526 அந்த வரிகள், இன்று நாம் பார்க்க போகும் வரிகள், இதை மாத்திரம் இந்த அசுரர்களை பற்றி வருகின்ற
வரிகளில் நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மற்ற அசுர தன்மைகளை நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டாம். ஏனென்றால் அந்த சக்திகளை நாம் வலிந்து இழுப்பது போல் ஆகிவிடும். ஆகவே அதிகமாக நான் ஆழமாக செல்லாமல் இன்றைய வரிகள் ஒரு மேலோட்டமாக ஒரு புரிந்து கொள்ளத்தக்க வகையில் மாத்திரமே சொல்வதாக அமைய இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இன்றைய வரிகள். The Titan's heart is a sea of fire and force. He exults in the death of things and ruin and fall. He feeds his strength with his own and others' pain. In the world's pathos and passion he takes delight. His pride, his might call for the struggle and pang. அசுரனின் இதயம் கனன்றெழும் பலம் கொண்டதோர் ஆழி. பொருட்களின் இறப்பிலும் சிதைவிலும் வீழ்ச்சியிலும் பெருமகிழ்வடைகிறான். அவன் வீருக்கு இறை, அவனின் துயரும் பிறரின் துயரும். மண்ணுலகின் அவலத்தில் துயரத்தில் மகிழ்வுறுகிறான். அவன் பீடு தீரம் சமரையும் நோவையும் விழிக்கின்றன. அசுரனின் இலக்கணங்கள் இதெல்லாம் இனி வருகின்ற வரிகள் எல்லாமுமே அசுரர்களுக்கான இலக்கணம். இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் அசுரத்தன்மையில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள், அசுரர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் என்று பகவான் காட்டுகின்றார். அவனுடைய இதயத்தில் இறைவனுக்கான அன்பு இல்லாதபடி ஒரு பலம் கொண்டு ஒரு கனன்று எழுகின்ற தீ போன்ற பலம் கொண்டதோர் ஆழி, அதாவது கடல் போல இருக்கின்றது, வலிமையும் கொண்டு விளங்குகின்றது. அவன் எதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றான்? பொருட்கள் சிதைவுபடுவதிலும் இறந்துபடுவதிலும் அவனுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கின்றது. அதே போல அவனுடைய பலத்துக்கு எதை அவன் தீனியாக போடுகின்றான்? பிறருடைய துயரத்தையும் தன்னுடைய துயரத்தையும். சென்ற வாரத்திலேயே கூறப்பட்டிருந்தது, அவர்கள் உண்மையிலேயே இறைவனிலிருந்து வந்தவர்கள் ஆதலால் அவர்களுடைய ஆன்மாவின் ஒரு பகுதியானது இது மாதிரியான காரியங்களை செய்கிறோம் என்று வருத்தத்திற்கு ஆளும், அதனுள் ஆழ்கின்றது. ஆகவே அவன் துயர்படுகின்றான். ஆனால் அந்த துயரத்தை அவன் சட்டை செய்யாமல் மேல்கொண்டு போய்கொண்டே இருப்பதனால் என்ன ஆகின்றது என்றால், ஒரு நேரத்தில் முற்றிலுமாக அந்த உணர்வை அவன் இழந்து விடுகின்றான். இந்த இரண்டு வரிகளையும் ஒத்த வரிகள் 546, 547 நம்மால் பார்க்க முடிகின்றது. தன் வலி பிறர் வலி இரண்டையுமே தன் வழியாக கொள்கிறான். இறப்பிலும் துன்பத்திலும் தன் அரியணையை அமைத்து கொள்கிறான். பகவான் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அவன் எங்கே அமர்ந்திருக்கிறான், எதையெல்லாம் தன்னுடைய வலுவாக கொள்கிறான், வழியாக கொள்கிறான் என்று. மண்ணுலகின் அவலத்தில் துயரத்தில் மகிழ்வுறுகிறான். அவன் பீடு தீரம் சமரையும் நோவையும் விழிக்கின்றன. அவன் எதையெல்லாம் அழைக்கின்றான்? அவனுடைய ப்ரைடையும் வலிமையையும் கொண்டு இங்கே ஸ்ட்ரகிள், அதாவது போர், அவனுக்கு போரிடுவதிலேயே விருப்பம். ஆகவே அந்த நல்ல சக்திகளுக்கு எதிராக அவன் போரிட்டு கொண்டே இருக்கின்றான். அவை இங்கே புவிக்குள் வந்து விடக்கூடாது என்பதற்காக அதில் அவன் மகிழ்வுறுகிறான். இப்படி அவன் போரிடுவதிலும் அந்த வலியை இழுப்பதிலும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது. ஏனென்றால் உயிர்கள் துன்பப்படுகின்றன. இதெல்லாம் இத்தகைய குணங்கள் அவன் கொண்டிருக்கின்றான். He glories in the sufferings of the flesh and covers the stigmata with the stoic's name. His eyes blinded and visionless stare at the sun. The seeker's sight receding from his heart can find no more the light of eternity. He sees the beyond as an emptiness void of soul and takes his night for a dark infinite. சதைப்பிண்டம் படும் துன்பத்தில்
அவன் வெற்றியை காண்கிறான். கடும் தன்னடக்கத்தோன் எனும் பெயர் பூண்டு தன் வடுக்களை மறைக்கிறான். பரத்தின் ஒளியை நோக்குகின்ற பார்வையற்று அவன் விழிகள் ஒளி இழந்தன. ஞானமடைந்தோரின் திருஷ்டி அவன் தன் இதயத்தினின்று பின்வாங்கலாயிற்று. நிலை பேருடைமையின் ஒளி இனிமேலும் காண இயலாததாயிற்று. அப்பால் உள்ளதை ஜீவனற்ற ஆன்மாவற்ற வெறுமையெனவே உணர்ந்தான். தன் இருண்ட அஞ்ஞானத்தையே எல்லையற்றதாக கருதினான். இங்கே இந்த ஸ்டோயிக் அப்படின்றது a person who doesn't show any sign of pain. Here it is used as an adjective. இது ஸ்ரத்தாவனுடைய விளக்கம். மறுபடி பகவான் சொல்வது பிறருடைய துன்பத்தில் அவன் எவ்விதம் இன்பம் காண்கிறான் என்று. இங்கே அடுத்த வரி, இரண்டாவது வரி, covers the stigmata with the stoic's name. கடும் தன்னடக்கத்தோன் எனும் பெயர் கொண்டு தன் வடுக்களை மறைக்கின்றான். இந்த கடும் தன்னடக்கத்தோனுக்கு கீழே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். இந்த விளக்கத்தை படித்து கொண்டீர்களானால் அது அழகாக புரியும். அதாவது அந்த அசுரனானவன் தன் மேல் படுகின்ற வடுக்களை எல்லாம் அவன் எப்படி எடுத்துக்கொள்கின்றானாம்? நான் மிகுந்த தன்னடக்கமுடையவன், எதையுமே நான் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டேன், என்னால் இந்த வலியை இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு இருமாப்பு தான் அங்கே இருக்கின்றது. ஆனால் வெளியில் அவன் காட்டுவதோ என்னவென்றால் ஒரு அடக்கமுடையவன் போன்று. இந்த ஒரு தன்மையானது அவனை பிறருக்கு நல்லவர் போல் கூட காட்டுகின்றது. நல்லவன் போல் பிறருக்கு தோற்றமளித்து கொண்டே அவன் உள்ளூர மற்றவர்களுடைய துன்பத்தில் மகிழ்வுறுகிறான். இதனால் என்ன ஆகின்றது? அவனால் இறைவனுடைய ஒளியை காண முடியாமல் போய்விடுகின்றது. அவனுடைய விழிகளானவை ஒளி இழந்து போகின்றன. அவன் பார்ப்பது முழுக்க அது இருட்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. கெடுதல் செய்வதாக இருப்பதனால் அதில் இறைவனுடைய ஒளி சற்றும் வரவில்லை. சற்றே அவன் நிமிர்ந்து ஒளியை பார்க்கலாம் என்றால் இருளிலேயே பழக்கப்பட்டு விட்டதனால் அவனால் ஒளியை தாங்குவதற்கு முடியவில்லை. அவனுடைய விழிகள் சக்தி இழந்து இருக்கின்றன. அதே போல அடுத்த வரி, the seeker's sight receding from his heart. from his heart அங்கே பகவான் கொடுத்திருக்கின்றார். அவனுடைய இதயத்திலிருந்து ஒரு இரக்கம், அந்த தன்மை எல்லாம் போய்விட்டது. the seeker's sight, capital S, அதாவது ஒரு தீர்க்க தரிசன பார்வை. இதெல்லாம் செய்துவிட்டால் இதெல்லாம் நடந்து விடுமே, இதை நான் ஏன் செய்கிறேன் என்ற மாதிரியான எண்ணங்களோ ஒரு பார்வையோ அவனுக்கு அங்கே இல்லை. அது சிறிது சிறிதாக பின்வாங்கலாயிற்று. ஒரு காலத்தே இருக்கின்றது. ஆனால் அவனுடைய கொடுமை அதிகரிக்க அதிகரிக்க பிறருடைய துன்பத்தில் அவன் இன்பத்தை காண காண அவனுடைய இந்த தன்மையானது மேலிட்டு கொண்டே போய் இறைத்தன்மை மங்கிக் கொண்டே வருகின்றது. அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. இறைவனுடைய ஒளியை சற்றும் பார்க்க முடியாமல் போய்விட்டது. அதே போல நிலை பேருடைமையின் ஒளி இனிமேலும் காண இயலாததாயிற்று. அப்ப இனிமேலும் இதற்கு முன்னால் அவன் பார்த்திருந்திருக்கின்றான். பார்த்திருந்து அதை அவன் மறுத்துவிட்டு அதை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய பாதையிலேயே செல்கின்றான். அதனாலே அவனால் த லைட் ஆஃப் இட்டர்னிட்டியை பார்க்க முடியவில்லை, சந்திக்க முடியவில்லை. அதை சந்தித்து விட்டால் அவனுள் மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம். அவனுடைய எண்ணத்தில் அவனுடைய செய்கைகளில் தன்முனைப்பு மேற்பட்டு இருப்பதால் அவன் என்ன செய்கின்றான்? தன்னிலேயே ஆழ்ந்திருக்கின்றான். இறைவனை நோக்கி திரும்பவும் இல்லை. அவன் முதுகை காட்டிவிட்டான்னு முதல்ல பார்த்துருந்தோம். ஆக அவன் என்ன செய்கின்றான்? இதற்குள்ளேயே இறைவனுடைய ஒளியை மறுத்து விட்டான். அவனுடைய இதயமானது வறண்டு விட்டது. விழிகள் ஒளியை இழக்கின்றன. இதெல்லாம் ஆன உடனே அவன் முற்றிலும் கொடுந்தன்மை கொண்டவனா ஆகின்றான். அதனாலேயே அப்பால் உள்ளதை, பியாண்ட்,
இதற்கு மேல், உலகத்திற்கு மேல், அதற்கும் தனக்கும் மேல், அடுத்து என்றெல்லாம் எடுத்துக்கொண்டே போனோமானால் அதை என்னவாக அவன் உணர்கின்றான்? ஜீவனற்றது, ஒரு ஆன்மாவற்ற வெறுமை, வாயிட், அங்கே எதுவுமே இல்லை, எம்டினஸ்ஸாக அவன் ஃபீல் பண்ணுறான். அங்கே என்ன இருக்கின்றது? உண்மையாக இறைவனுடைய ஒளி, அருள் அனைத்தும் இருக்கின்றன, வழிகாட்டுதல் இருக்கின்றது, உன்னை மேலே ஏற்றி செல்வதற்கான அந்த காருண்யம் அங்கே இருக்கின்றது. ஆனால் அவன் அவற்றையெல்லாம் நோக்கவில்லை, எல்லாவற்றிற்குமாக புறம் திரும்பி விட்டான். ஆகவே அவன் அதை மேலே இருப்பதை, அப்பால் இருப்பதை வெறுமையாகவே உணர்கின்றான். ஒன்றுமற்றதாக, ஆன்மாவற்றதாக, ஒரு ஜீவன் இல்லை அதற்குள்ள. அந்த ஜீவன் இருந்தது என்றால் அது உயிர் துடித்து கொண்டிருப்பதை அவனால் காண இயலும். நாம் பார்த்தோம், மேட்டருக்குள்ளே கூட, ஜடப்பொருளினுக்குள்ளே கூட ஜீவனானது உயிர் துடிப்புடன் விளங்குகின்றது. அது தன் நிலையிலிருந்து முன்னேறி செல்வதற்காக பாடுபடுகிறது, ஆர்வம் கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இவனிடத்தில் எல்லாமுமே மங்கி போய்விட்டன. அவன் காண்பது எல்லாமுமே அப்பால் உள்ளதையும் அவனால் எப்படி காண முடிகின்றது? ஜீவனற்றதாக, ஆன்மாவற்றதாகத்தான் பார்க்க முடிகிறது. அதை அப்படியே அவன் உணர்கின்றான். தன் இருண்ட அஜ்ஞானத்தையே எல்லையற்றதாக கருதினான். டேக்ஸ் ஹிஸ் நைட் ஃபார் அ டார்க் இன்ஃபினிட். அவன் அறிவானது போய்விட்டது, ஞானமானது போய்விட்டது. அதனால்தான் ஞானமடைந்தோரின் திருஷ்டி இதயத்திலிருந்து பின்வாங்கி போய்விட்டது. அது இருண்ட அஜ்ஞானத்திலேயே இருக்கின்றான். இந்த அஜ்ஞானத்தை, இருளைத்தான் எல்லையற்றதாக கருதுகிறான். இந்த இருளினுள் தான் நான் பயணிக்க வேண்டும். இருளையே தன் வழியாக கொண்டு விட்டான். அப்புறம் அவனுக்கு எங்கேருந்து ஒளி வேண்டாம் என்று சொல்பவனுக்கு எங்கிருந்து ஒளி கிடைக்கும்? ஒளி வேண்டும் என்ற ஆர்வமுற்றால் சிறிது சிறிதாக ஒளி வரும். ஒரு ஒளி கீற்றாக வரும், பிறகு ஒரு கற்றையாக வரும், பிறகு முழுவதுமாக வரும் என்றெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் இவன் ஒளியே வேண்டாம், இருளிலேயே நான் பயணிக்கின்றேன் என்று ஒரு தீர்மானம் செய்துவிட்டவன் தன்னுடைய அந்த தன்முனைப்பிலேயே அவன் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான்? இருண்ட அஜ்ஞானத்தை தான் எல்லையற்றதாக கருதி அதிலேயே பயணிக்கிறான். இந்த கீழே இருக்கிற இதை படிக்கிறேன். இவ்வரியில், அதாவது இரண்டாவது வரியில், பகவான் கடும் தன்னடக்கத்தோன் என்ற அடைமொழியை அசுரனுக்கு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் அர்த்தம், கிரேக்க குருமார்களால் போதிக்கப்பட்டு வந்த எந்தவிதமான கஷ்டமாக இருந்த போதிலும் அதை பொறுத்து கொள்ளும் தன்மை. இந்த பொறுத்து கொள்ளும் தன்மை என்பது எப்படி வர வேண்டும்? இறைவன் அளித்தது, ஆகவே நான் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி செல்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோமானால் அந்த வழியை நாம் பொறுத்து கொண்டு அதை தாண்டி சென்று விடும். ஆனால் இங்கே இவர்களுடைய அசுரர்களுடைய தன்மை எப்படி இருக்கின்றது? ஸ்டோயிக், அதாவது நான் ரொம்ப அடக்கமுடையவன், எதையுமே எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்னால். அந்த என்னால்ன்றது வரும்பொழுது தான் அவர்கள் அசுரர்களாக மாறுகிறார்கள். இறைவனால் நான் இதை தாங்கிக் கொள்வேன் என்றால் நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், முயன்று மேலே வருவோம். என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று கடும் தன்னடக்கத்தோடு இருப்பதாக பாவித்து வேஷம் போட்டால் அங்கே என்ன நடக்கும்? அவன் இருளுக்குள்ளே தான் இருக்க முடியும். பிரிதோர் அர்த்தமாக இயேசுபிரான் தான் பட்ட சகிக்க இயலா துன்பங்களை மிக்க பொறுமையோடு இறைத்தன்மையின்பாற்பட்ட மன்னிக்கும் குணத்துடன் ஏற்றுக்கொண்டதை போன்றே அசுரன் தானும் இருப்பதாக பொய்த்தோற்றம் புனைந்து காட்டுகிறான் என்கிறார் பகவான். நாம் இதை ஏற்கனவே 554 வரியில் பார்த்திருந்தோம். இதனை ஒத்த கருத்தினை. பவர் இஸ் ஹிஸ் இமேஜ் ஆஃப் செலஷியல் செல்ஃப். தன்னின் சக்திதனை கடவுள் தன்மையின் ஒத்த வடிவமென கருதுகிறான். ஒரு கருத்தை பகவான் குறிப்பிட்டுவிட்டு அதை மேலும் ஆழப்படுத்துகிறார். இப்படியாக இருந்தால் கடும் தன்னடக்கம் கொண்டவன் போல் அவன் வேடமிட்டு கொண்டால், தன் வடுக்களை மறைத்து கொண்டால் என்ன, தன்னை கடவுளுக்கு ஒத்தவன் என்று அவன் நினைத்து கொள்கிறான் என்று. His nature magnifies the unreal's blank and sees in naught the sole reality.
He would stamp his single figure on the world, obsess the world's rumors with his single name. His moments center the vast universe. He sees his little self as very God. மாயையின் வெறுமையை அவனின் அசுரனின் இயல்பு உருப்பெருக்கி காட்டுகிறது. சூன்யத்தினையே அனைத்துமான உண்மை எனக் கொள்கிறான். தன் ஒற்றை வடிவத்தினால் உலகம் முழுதையும் முத்திரையிடுவான். தன் நாமம் ஒன்றையே உலகில் பிரஸ்தாபிக்கப்பட விடுவான். அகண்ட பிரபஞ்சத்தில் அவன் இருப்பின் கணங்கள் மையம் கொள்ளும். தன் அற்ப இருப்பை பரமனே எனக் காண்பான். இந்த 567வது வரியிலிருந்து 582 வரை சுருக்கமாக என்னன்னு சொல்லலாம்னா, பகவான் எதை கூறியிருக்கிறான் என்றால், அசுரன் இறைவனை ஏற்றான் இல்லை. ஒன்றுமற்ற சூன்யத்தை ஏற்றுக்கொண்டு அதிலேயே தன்னை ஒன்றித்துக் கொள்கிறான், அதிலேயே செயல்படுகிறான். ஆகவே அவன் செய்யும் எதிலும் நிறைவோ உண்மையோ இல்லை. அவன் செல்லும் பாதை தவறானது என்பதையே. இதுதான் இந்த வரிகள் 567 582 சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அசுரனானவன் இறைவனை மறுத்துவிட்டான். இதையே தான் நம்ம லைஃப் டிவைனில் சாப்டர் 7 தி ஈகோ அண்ட் தி டியூவாலிட்டிஸில் பார்த்தோம். பண்டிட்டோட சுருக்கத்தை படிக்கிறேன் நான். இறைவனை முழுதும் ஏற்ற நிலையிலிருந்து விலகி இறைவன் வேறு தான் வேறு என்கிற மனப்பான்மைக்கு அவர்கள் அடிமையானதே அவ்வீழ்ச்சிக்கு காரணம் என்று ஸ்ரீ அரவிந்தர் விளக்குகிறார். இதுக்கு முதல்ல இந்த சாப்டர் ஆரம்பமானது ஆதாம் ஏவாளுடைய கதையை சொல்லி அவர்கள் ஏன் வீழ்ச்சியுற்றார்கள் என்று வரும்பொழுது இப்படி இறைவனை முழுவதும் ஏற்ற நிலையிலிருந்து விலகி, இந்த அசுரர்கள் செய்வது போல் ஏற்றுக்கொண்ட நிலையிலிருந்து விலகி தானே அனைத்தும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் வீழ்ச்சியுறுகிறார்கள். அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான். அவர்கள் தங்களோடு மனித இனத்தையும் கீழே இழுக்க பார்க்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாரதர் சாவித்திரியுடைய அன்னைக்கு கூறுகின்றார். இப்படிப்பட்டவர்களுடைய கைகளிலிருந்து அவதாரங்கள் உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும். இத்தகைய குணங்கள் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். மாயையின் வெறுமையை அவருடைய இயல்பு பெருசாக்கி மேக்னிஃபை பண்ணி காண்கின்றது. மாயையின் இயல்பு என்ன? இறைவனின் ஒன்று பலவானது தான் மாயா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த லைஃப் டிவைனில். அதே போல் இங்கே அவன் என்ன செய்கின்றான்? மாயை என்பது வெற்று ஒன்றுமில்லை, இது மாயத்தோற்றம், இல்யூஷன் என்று நினைத்து கொண்டு அவன் ஒதுக்கி விடுகின்றான். அவனுடைய இயல்பானது அதையே பெருக்கி காட்டுகின்றது. அதனாலேயே சூன்யத்தை அவன் முற்றுமான உண்மை என்று எடுத்துக்கொண்டு விட்டான். அந்த நாட் NOUGHT கேபிட்டல் N கொடுத்திருக்கின்றது என்ன? சூன்யம், ஒன்றுமற்ற தன்மையை. ஆனால் நமக்கு தெரியும் அந்த பூஜ்யம் என்பது ஒரு பிரெக்னன்ட் ஜீரோ, எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டது. அதிலிருந்து தான் எல்லாம் பிறந்து வருகின்றன. இப்படிப்பட்ட நிலையை அவன் நேராக மாற்றி எடுத்துக்கொள்கிறான், எதிராக கொள்கின்றான். அது ஒன்றுமற்ற நிலை, மாயை, இல்யூஷனரி அப்படின்றலாம் எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? தன் ஒற்றை வடிவத்தினால் உலகம் முழுதையும் முத்திரையிடுகின்றான். நான் ஒருவனே, தன்முனைப்பு, அகங்காரம். அகங்காரமானது உலகத்தையே ஆக்கிரமித்துக் கொள்கின்றது. நான் 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 என்று தன் நாமம் ஒன்றையே உலகில் பிரஸ்தாபிக்கப்பட விடுவான். தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ளுதல், ஸ்திரப்படுத்திக் கொள்ளுதல். இங்கு வேறு யாரும் கிடையாது, என் ஒருவனை தவிர, அசுர சக்தியை தவிர இறை சக்தி இங்கே கிடையாது என்று அவன் தன்னுடைய பெயரையே யாரும் சொல்ல வேண்டும். பெயர் ஹிரண்யகசிபு அப்படித்தானே வருவான், ஹிரண்யன் அப்படித்தானே. எல்லா நாட்டு மக்களும் ஓம் நமோ நாராயணன்ற நாமத்தை சொல்லக்கூடாது, ஹிரண்யகசிபாய நமக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டரே போட்டிருப்பான். அதை மீறுவான் அவனுடைய சொந்த பிள்ளைய பிரகலாதன். பிறகு இருவருக்கும் என்ன நேரிட்டது என்று நமக்கு தெரியும்.
அப்படிப்பட்டதோ ஒரு குணம் கொண்டவனாக இருக்கிறான். அதாவது தான் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். இறைவன் இங்கு இல்லை. அதுதான் அவனுடைய மொத்தமான குறிக்கோள். இதில் அவனுடைய எல்லாமுமே அந்த வாஸ்ட் யூனிவர்ஸில் அவனே மையமாக கொண்டிருக்கின்றான். ஒரு சர்க்கிள் என்னன்னு சொன்னால் நடு புள்ளியை வச்சு தான் சர்க்கிள் வரையும் நம்ம. அந்த சர்க்கிள் என்றது என்னது? அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்து விரிந்து செல்வது. ஆனால் இவன் என்ன செய்கின்றான்? அந்த விரிவை விட்டு விட்டான், அந்த புள்ளியை மாத்திரமே எடுத்துக்கொள்கின்றான். தன் இருப்பையே அவன் முற்றுமாக அங்கே எடுத்துக்கொள்கிறான், மையமாக கொண்டு விடுகின்றான். தன் அற்ப இருப்பை பரமனே என காண்பான். He sees the little self as very God. நான் தான் எல்லாம். இதுக்கு மேலே அவர்களால் இதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அசுரத்தன்மை, இறைவனை முற்றிலுமாக மறுத்து விடுகின்ற நிலை. Obsess means thinking of only one thing. அது மாத்திரம்தான். அப்சஸ் த வேர்ல்ட்ஸ் ரூமர்ஸ். அதே மாதிரி ரூமர்ன்றது இங்கே நம்ம சாதாரணமாக வதந்தின்னு நினச்சிப்போம். ஆனால் வதந்தி இல்லை இது. இங்கே பிரஸ்தாபம், அதாவது பெருமளவில் முழங்கச் செய்தல் என்ற அர்த்தத்தை நம்ம இங்கே எடுத்துக்கணும். அதுதான் பகவான் இங்கே அந்த அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்தியிருக்கின்றார். ஆக இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஒப்சஸ் அண்ட் ரூமர்ஸ், அதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த வரியோட அர்த்தம் நமக்கு சரியாக சொல்லப்படும். His little eye has swallowed the whole world. His ego has stretched into infinity. His mind, a beat in original nothingness, ciphers his thought on a slate of hourless time. அவன் தன் சிறிய அகந்தை அகில உலகையும் விழுங்கிவிட்டது. அவனது தன்முனைப்பு எல்லையற்றதாய் விரிந்துபட்டது. அவனுடைய மனம் மூல வெறுமையில் ஒரு தாளலயம். அவன் எண்ணங்களை காலத்திற்கு உட்படா காலத்தின் கற்பலகையில் மறை எழுத்தாக்கிற்று. அவன் தன் சிறிய அகந்தை, லிட்டில் ஐ, அது சின்ன ஐ என்னவாக நினைக்கின்றதான் பெரிய ஐ ஆக நினைத்து கொண்டு அகில உலகத்தையுமே அப்படியே விழுங்குறது. நான் தான் இந்த உலகம் அப்படின்ற ஒரு நினைப்பு, நானே எல்லாம் என்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் அவனுக்குள்ளே தோன்றுகின்றது. அவனது தன்முனைப்பு எல்லையற்றதாய் விரிந்துபட்டது. ஈகோ அப்படியே என்ன, அவனை மாத்திரம் இல்லை, சுற்றி எல்லாம் நானே, எல்லாம் எனதே. இந்த அகங்காரமும் மமகாரமும் தான் அசுரனுடைய முக்கியமான குணம். அது எல்லையற்றதாக, இன்ஃபினிட்டி, இறைவனுக்கு ஒத்தார் போல அப்படி எல்லையற்றதாக இருக்கின்றது. ஆனால் இறைவனுடைய எல்லையற்றதோ ஒளி பொருந்தியது, இவர்களுடையதோ இருண்டது. இருளில் செல்கின்ற பாதையை இவன் கொண்டிருக்கின்றான். அதுதான் அந்த வித்தியாசம். அதுவும் எல்லையற்றதாகத்தான் இருக்கின்றது. இறை சக்தியும் அசுர சக்தியும் எல்லையற்றதாக இருக்கின்றது. ஆனால் அது ஒளி, இது முற்றிலுமான இருள். அவனுடைய மனம் மூல வெறுமையில் ஒரு தாளலயம். இன் ஒரிஜினல் நத்திங்னஸ், இந்த இடத்துல வருது பாருங்க. இந்த நத்திங்னஸ் இருக்கு இல்லையா, இதுதான் முற்றிலுமானது, தனக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி கொண்டது. அதில் இவனோட மனம் எப்படி இருக்கான், ஒரு பீட் மாதிரி, ஒரு தாளம் மாதிரி அது போய்கொண்டிருக்கின்றது. ஆக பகவான் இங்கே காட்டுகிறார், இவனுமே அந்த நத்திங்னஸில் ஒரு பகுதி தான், ஒரு லயமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இறைவனுக்குள்ளே. இந்த லயமானது உலகத்திற்கு தேவையாக இருக்கின்றது. அது மரணத்தை முற்றிலும் வெல்லும் காலம் வரையில். அந்த மரணத்தை முற்றிலுமாக வெல்வதற்கு அவதாரங்கள், முக்கியமாக சாவித்திரி இப்பொழுது தோன்றியிருக்கின்றாள். அவளால் இந்த மரணத்தை வெல்ல முடிந்து அசுர சக்திகளை இங்கிருந்து
வெளியே விரட்டிவிட முடியும். இந்த ஒரு கருத்தை இங்கே உள்ளாழ்ந்து இருக்கின்றது. அவன் எண்ணங்களை காலத்திற்கு உட்படா காலத்தின் கற்பலகையில் மறை எழுத்தாக்கிற்று. அவனுக்கும் எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணங்களை இது என்ன செய்கின்றதாம், காலத்திற்கு உட்படா காலத்தின் அவர்லெஸ் டைம். இந்த கேபிட்டல் டைம்ன்றது என்ன, இறைவன். அவன்தான் காலத்திற்கு உட்பட்டு இங்கே வந்திருக்கின்றான். காலமற்ற அவன் காலத்திற்குள் வந்திருக்கின்றான். காலமாகவும் அவன்தான் வந்திருக்கின்றான். இந்த அவர்லெஸ்ன்றது அவுட் ஆஃப் டைம். இதை விட்டு அவை வெளியே போக வேண்டும். ஆனால் இப்படிப்பட்டதொரு எண்ணங்களையும் அவன் என்ன செய்கின்றான், அந்த கற்பலகையில் ஒரு மறை எழுத்தாக வைத்திருக்கின்றது. இதை செதுக்கி வைத்திருக்கின்றது. ஏன்? இந்த உலகிற்கு அது தேவையாக இருப்பதனால். அந்த தேவை போன பிறகு அதுவும் மறைந்து போய்விடும். அதுவரையில் இங்கே அது இருப்பதற்கான இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அசுர சக்திகளுக்கான இடமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. He builds on a mighty vacancy of soul a huge philosophy of nothingness. In him, Nirvana lives and speaks and acts impossibly, creating a universe. செருக்குற்ற வெற்று ஆன்மாவில் புனைகின்றான் மாபெரும் சூன்யத்தின் தத்துவத்தை. அவனுள் நிர்வாணம் முற்றுமான விடுதலை உரைகின்றது, உரைக்கின்றது, செயல்படுகின்றது. ஆயின் அதனால் ஒரு விஸ்வத்தை படைக்க இயலாது. ரொம்ப அழகாக பகவான் இங்கே கொடுத்துட்டார். என்னதான் இருந்தாலும் சரி, இறைவனை போல் இவனால் இந்த யூனிவர்ஸை படைக்க முடியாது. எல்லா சக்திகளும் கொண்டிருப்பதாக அவன் நினைத்திருந்தாலும், இறைவனே போல் வேடமிட்டாலும், அவனுடைய குணாதிசயங்களை தான் கொண்டிருப்பதாக உலகத்தோருக்கு அறிவித்து கொண்டிருந்த போதிலும் அவனால் இறைவனுக்கு நிகராக இருக்க முடியாது. நானே அவன், நானே அவன் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த ஒரு இடத்தில் in him nirvana lives and speaks and acts, impossibly creating a universe. படைக்க இயலாமல் எல்லாமே இருக்கின்றது. அவனால் முற்றுமான நிர்வாண நிலைக்கு போக முடியும். அதை அவனால் சொல்ல முடியும். அதில் அவன் செயலாற்றவும் முடியும். ஆனால் என்னதான் செய்த போதிலும் இறைவனைப் போல் அவனால் ஒரு உலகத்தை படைக்க இயலாது. எதனால்? செருக்குற்ற வெற்று ஆன்மாவில் புனைகின்றான். தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் எங்கே கட்டுகின்றான்? அப்படியே அகங்காரம் மிகுந்த ஒரு எம்டி சோல்ல, அந்த இடத்துல சோல் ஒன்றுமில்லாமல் அங்கே இருக்கின்றது. இறைவனை கொண்டிருக்கவில்லை. இறைவனை மறுத்துவிட்டது. அது அந்த ஒளியை அது ஒதுக்கி தள்ளிவிட்டது. அதனாலே ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற வெற்று ஆன்மாவில் அவன் ஒரு அகந்தையோடு கட்டுகிறான். எதை? மாபெரும் சூன்யத்தின் தத்துவத்தை. அவனுடைய தத்துவம் என்ன? நத்திங்னஸ் அஸ் த சோல் ரியாலிட்டி. அதுதான் அவனுடைய தத்துவம். நத்திங்னஸ் தான், ஒன்றுமில்லாததுன்றது தான் சோல் ரியாலிட்டி. அப்போ அதை அவன் கட்ட முயலும் பொழுது அவனால் நிர்வாணத்திற்குள் செல்ல முடியும், நிர்வாணத்தை அடைய முடியும், உரைக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். இவ்வளவுலாம் இருந்த பொழுதிலும் இறைவனைப் போல் அவனால் ஒரு உலகத்தை அங்கே சமைக்க முடியாது. இந்த நத்திங்னஸுக்கு ஸ்ரத்தாவன் கொடுத்திருக்கிற விளக்கம். இந்த இடத்தில் நாம் இறைத்தன்மை கொண்ட அனைத்தையும் உள்ளடக்கிய வெறுமை என கொள்ளாது, என்றென்றைக்குமாய் நிலைத்திராத காலத்தினால் அழிந்து போகக்கூடிய ஒன்றுமற்றது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். இங்கே முற்றிலுமான மாறுபட்ட அர்த்தம். இங்கே இறைத்தன்மை கொண்ட அனைத்தையும் உள்ளடக்கிய வெறுமை அப்படின்னு எடுக்கக்கூடாது. என்றென்றைக்குமாய் நிலைத்திராத காலத்தினால் அழிந்து போகக்கூடிய ஒன்றுமற்றது. அர்த்தம் புரியுது இல்லையா உங்களுக்கு? இவனுடைய நத்திங்னஸ் எப்படி இருக்கு? இந்த ஃபிலாசபி ஆஃப் நத்திங்னஸ் அவன் படைக்கிறது எப்படி இருக்கு? என்றைக்கும் நிலைத்து இருக்காது, காலத்தினால் அழிந்து போகக்கூடியது. ஒரு அசுரன் போய் செய்து விட்டான் என்றால் அடுத்தவன் வரும்பொழுது அடுத்ததைத்தான் உருவாக்க வேண்டும் அங்கே. ஆனால் இறைவனுடைய நத்திங்னஸ் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டு அதிலிருந்து
யுகம் யுகமாக எல்லாவற்றையும் படைத்து வெளிக்கொண்டு வருவது. இவனால் அப்படி செய்ய முடியாது. An eternal zero is his formless self. His spirit, the void, impersonal, absolute. Take not that stride, O growing soul of man, cast not thyself into that night of God. நித்தியமான பூஜ்யமே அவனது வடிவற்ற இருப்பு. அவனின் ஆன்மா எதனையும் சாரா முழுமையின் பரந்த வெளி எனக் கருதுகிறான். ஓ வளர்கின்ற மனித ஆன்மாவே, அப்பெரு அடியை எடுக்காதே. இறைவன் அவனின் இருளில் உன்னை வடிவம் கொள்ளாதே. இந்த முதல் 2 வரிகளோட முடிந்து போகின்றது அசுர இயல்புகளை பகவான் சொல்லி முடித்துவிட்டு அந்த 583வது வரியிலிருந்து 594 என்று நாம் பார்த்து முடிக்க போகிறோமே அந்த வரிகள் வரை பகவான் நமக்கான அறிவுரையை, மனித இனத்துக்கான அறிவுரையை வழங்கியுள்ளார். சென்ற வாரத்தில் 520லேருந்து 526, இந்த வாரம் 583லேருந்து 594 இந்த வரிகளை நாம் பார்க்க போகிறோம். நித்தியமான பூஜ்யமே அவனது வடிவற்ற இருப்பு. அது இறைவனது அல்ல, அசுரனது. அது அப்படின்னு அவன் நினைத்து கொள்கின்றான். அது அவனுடைய ஆன்மா இறைவனை சாராமல் இருக்கின்ற பரந்த வெளி அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அதாவது தானே எல்லாம் அப்படின்றதான், அவ்வளோதான். அதில் எல்லாமே அடங்கி விட்டது. அது இன்னும் விவரித்து சொல்லி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தான் என்னும் தன்முனைப்பு கொண்டு இருப்பதனால் எல்லாமே அவனை சார்ந்தவை எல்லாமே இருளில் இருக்கின்றன. அவ்வளோதான். அதில் இங்கே பகவான் சொல்கிறத நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். ஓ வளர்கின்ற மனித ஆன்மாவே, என்ன அழகாக கூப்பிட்ருக்கார் பாருங்க நம்மளெல்லாம். ஓ க்ரோயிங் சோல் ஆஃப் மேன், நமக்குள்ளே இந்த ஆன்மாவானது வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஒரு பிறவியில் அல்ல, பல பிறவிகளில். டேக் நாட் தட் ஸ்ட்ரைட், அந்த பெரு அடியை எடுக்காதே. அசுரனைப் போல் நீ இருக்காதே, அந்த வழியில் செல்லாதே, அவுணப்பாதையில் இறையை நோக்கி நடை போடாதே. சென்ற வாரம் பார்த்தது. இங்கேயும் சொல்கின்றார், அந்த வழியில் நீ போகாத, அந்த நத்திங்னஸையே எல்லாம் என்று நீ நினைத்து கொள்ளாதே. இறைவன் அவனின் இருளில் உன்னை வடிவம் கொள்ளாதே. இறைவனுடைய பகுதி தானே இருள். அதில் நான் ஏன் போய் இருந்து கொண்டு அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு கேட்காத. அதை ஒதுக்கிடு. இறைவன் இருளாக இருக்கின்றான்றது உனக்கு தெரிகின்றது இல்லையா? அவனே தானே ஒளியாகவும் இருக்கின்றான். பின் ஏன் ஒளியில் உன் பாதையை அமைத்து கொள்ளக்கூடாது? அசுரர்களின் வழியில் நீ ஏன் செல்ல வேண்டும்? அசுர பாதையை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவனோட இருளில் போகாதே, அதை நீ உன்னுடைய வடிவமாக கொள்ளாதே. போன வாரம் மைத்ரி சொன்னாங்க, அதெல்லாமே எனக்குள்ளே இருக்கிற அசுர சக்திகளாக தான் நான் பார்க்குறேன், அசுரன்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அது. இவை எல்லாவற்றையும் நமக்குள்ளே நாம் கொண்டிருக்கின்றோம். அந்த வழிகளை நாம் பின்பற்றக்கூடாது. இறைவன் காட்டுகின்ற, அன்னை பகவான் காட்டுகின்ற வழியில் நாம் செல்ல வேண்டும். நமக்கு அந்த வழி, அதாவது ஒளி பொருந்திய பாதையானது காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் நாம் நடைபயில்வோம், வடிவம் கொள்வோம். The soul suffering is not eternity's key, or ransom by sorrow heaven's demand on life. O mortal, bear, but ask not for the stroke. Too soon will grief and anguish find thee out. அமரத்துவத்தின் திறவுகோல் ஆன்மா கொள்ளும் துயர் அல்ல, அதுவன்றியும் ஸ்வர்க்கம் கேட்கும் கோரிக்கை வாழ்வில் படும் துன்பம் அல்ல. ஓ மரிப்போனே, தாங்கிக்கொள், ஆனால் தாக்குதலை இச்சையுறாதே. இடரும் கடும் துயரும் விரைவிலேயே உன்னை வெறுமையாக்கிவிடும். ரொம்ப அழகு. துன்பத்தின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்காதே. அவனைப் போல எல்லா துன்பத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று இருமாப்புடன் இருக்காதே. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனுடைய வழியில் செல். ஏனென்றால்
அமரத்துவத்தின் திறவுகோல் துயரமல்ல இன்பமே. லைஃப் டிவைன்லி இதே தான் பார்க்குறோம். ஆனந்தமாக இருப்பது தான் நமது இயல்பு. நாம் துன்பத்தை புனைந்து கொள்கிறோம் என்று நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த சாப்டரில் ஆரம்பமே அதுதான் பகவான் சொல்லியிருந்தார். அதனால் துயரத்தின் வழியாக நாம் அந்த வழியில் ஏறி போக வேண்டாம். இன்பம். அதனால தான் போன வாரத்தில் பார்த்தோம், சிறு இன்ப துன்பங்களை உனது புனித பயணமாக்க அதை எடுத்துக்கொள். சின்ன இன்பமாக இறைவன் கொடுத்தது, சிறு துன்பமாக இறைவன் கொடுத்தது எல்லாமே என்னுடைய புனித பயணத்தில் வழியாக அமைந்துள்ளன என்று நினைத்து கொண்டோமானால் நம்முடைய பாதையானது மிகவும் எளிதாக இருக்கும். துன்பத்தையே ஏற்றுக்கொண்டு துன்பத்தையே பார்த்து கொண்டு துன்பத்தையே கணக்கிட்டு கொண்டு இருந்தோமானால் நம்மால் முன்னேறி செல்ல முடியாது. ஏன்னால் அந்த துன்பத்தை தாண்ட வேண்டும் என்ற நினைப்பு தான் நமக்கு இருக்கும். இந்த கஷ்டத்தை நான் எப்படி தாண்ட போகிறேன், எப்படி தாங்கிறது, இந்த எண்ணத்திலேயே போய் நம்மளுடைய சக்தி முழுவதும் செலவிடப்பட்டு விடும். அதற்கு பதிலாக இந்த துயரம் போய்விடும், இறைவன் எனக்கு அடுத்தாற் போல ஒரு இன்பத்தை கொடுத்திருக்கின்றான், அது எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணம், நேர்மறையான எண்ணத்தை நாம் கொண்டோமானால் அமரத்துவத்தின் திறவுகோல் எங்கே இருக்கின்றது? இன்பத்தில் இருக்கின்றது, துன்பத்தில் இல்லை. அது ஆன்மா படுகின்ற துன்பத்தில் இல்லை. அதுவன்றியும் ஸ்வர்க்கம் கேட்கும் கோரிக்கை வாழ்வில் படும் துன்பம் அல்ல. இறைவன் உன்னிடம் என்ன கேட்கின்றான்? இன்பத்தையே அவன் கேட்கின்றான், யாசிக்கிறான். நீ இன்பமாக இரு, அதற்காகத்தான் நீ அனுப்பப்பட்டாய். துன்பமும் இருக்கும், ஆனால் அது இன்பத்தை கொண்டு வருவதற்கான வழியே. அதுக்காக துன்பத்தையே முற்றுவதுமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்த வரி வருது, அதான் ஓ மரிப்போனே தாங்கிக்கொள் எதை துன்பத்தை, ஆனால் தாக்குதலை இச்சையிராதே. எனக்கு அடுத்தடுத்து துன்பம் உங்கள் வர வேண்டும். குந்தி கேட்டா இல்லையா கண்ணபிரான்டக்க, எனக்கு அடுத்தடுத்து துன்பத்தை கொடு, அப்போத்தான் நான் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் என்று. அவள் கேட்டது ஒரு விதத்தில் அர்த்தமானது. ஏனென்றால் இறைவனை நாம் மறந்து விடுகின்றோம். அதற்காக துன்பத்தின் மூலமாக நாம் இறைவனை அழைக்க வேண்டாம். இங்கே இன்பத்தின் மூலமாக இன்றைய பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்றாய் இறைவா, நல்ல ஆரோக்கியத்தோடு நான் எழுந்திருக்கேன், அன்னையே உங்களை நினைத்து கொள்ள முடிகின்றது, இந்த நாளை எனக்கு அளித்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறாய் அம்மா, சந்தோஷம், மகிழ்வு. இந்த மகிழ்ச்சியோடையே நான் இன்றைய பொழுதை உம்முடைய அருளில் கழிப்பேன். ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் தாட் நமக்குள்ள, அதை அப்படி போட்டோம்னு சொன்னால் துன்பமே நம்ம கண்ணில் படாது, மனதில் வரவே வராது. ஆனால் தாக்குதலே இச்சைகிறாதே, ஐயோ இன்னைக்கு என்ன நடந்துருமோ. நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது வெளியில் ஏதாவது குழந்தை புதுசாக வண்டி கற்றுட்டுருக்கான், ஒரு பொண்ணு ஓட்ட கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது சாவியை கொடுக்கும் பொழுதே பார்த்துப்போ, யார் மீதெல்லாம் மோதிடாத, இதுதான் நம்ம சொல்லுவோம். நேர்மறை ஜாக்கிரதையாப்போ, மதரும் கூட வராங்கன்ற நினைப்போடப்போ எவ்வளோ மாறுதல் பாருங்கள். ஒரே அம்மா அப்பா தான் அந்த குழந்தையோடு எப்படிப்பட்ட எண்ணங்களை அனுப்புகிறார்கள், எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் அனுப்ப வேண்டும். அதனால் தாக்குதலை இச்சையிராதே, கேட்காத நீ அதை நினைத்தாலே நீ அதை கூப்பிடுகிறாய் என்ற அர்த்தம்னு மதர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இடரும் கடும் துயரும் விரைவிலேயே உன்னை வெறுமையாக்கிடும். அப்படியா துன்பங்கள் வந்து கொண்டு இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, அதை எப்படி தாண்டுவதுன்றதுலேயே நம்முடைய சக்தி முழுவதும் அப்படியே வீணாய் போய்விடும். அதனால் அதை கூப்பிட வேண்டாம். நம்மளுடைய எனர்ஜி முழுக்க ட்ரெயின் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் நல்லதை நம்மால் தாங்கி வைத்து கொள்வதற்கு சக்தி இல்லாமல் போய்விடும். ஒரு இன்பம் வரும் பொழுது, ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் அதில் முழுமையாக இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கணுமே ஒழிய, ஐயோ இப்படி ஆயிடுமோ, உடனே அடுத்தது இந்த மாதிரி ஆயிடுத்துன்னா இதுதான் வரும். ஏன்னா மனித இயல்பு அப்படி, அதை தேர்ந்தெடுக்காதே நீங்கள் சொல்கிற. ரெண்டும் இருக்கின்றது, அங்கே ஒளியும் இருக்கின்றது, இருளும் இருக்கின்றது. நீ தேர்ந்தெடுப்பது ஒளியாக இருக்கட்டும். நீ இருளை தேர்ந்தெடுத்தால் நீ சீக்கிரமாக வெறுமையாகி விடுவாய். உனக்குள்ள எதுவுமே இருக்காது, அந்த இன்பத்தை தாங்குவதற்கான சக்தியும் கூட இருக்காது என்று பகவான் கூறுகின்றார். இங்கேயும் காட்டியிருக்கார், ஓ மாற்றல்
மரிப்போனே, நீ இறப்பிற்கு உட்பட வேண்டியவன்தான் என்று அங்கே காட்டுகின்றார். அதனால தாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த புவியில் இருக்கும் வரை துன்பத்தை தாங்கிக் கொண்டு சந்தோஷத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு போ. Too enormous is that venture for thy will. Only in limits can man's strength be safe. Yet is infinity thy spirit's goal. Its bliss is there behind the world's face of tears. A power is in thee that thou knowest not. Thou art a vessel of the imprisoned spark. அத்தகைய களமுயற்சி உன் சங்கல்பத்திற்கு மிக பெரியது. வரம்புகளுக்கு உட்பட்ட வலிமையே மானுடனுக்கு பாதுகாப்பு. எனினும் எல்லையற்றதே உனது இலக்காகட்டும். துன்ப உலகின் கண்ணீருக்கு பின்னால் உளது அதன் ஆனந்த பரவசம். நீ அறியாததோர் ஆற்றல் உன்னில் உரைகின்றது. சிறைப்படுத்தப்பட்டதோர் பொறி இலங்கும் கொள்கலன் நீ. அழகா சொல்லிட்டார் நம்ம எப்படி இருக்கோன்றத. ஓ மரிப்போனே, இறப்பிற்கு உட்பட வேண்டியவனே, ஆனா நீ இப்படிலாம் இருக்க. கடைசி வரிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இது போன்ற, அதாவது தாக்குதலை இச்சையிடுகின்ற அந்த களமுயற்சியானது உன்னுடைய சங்கல்பத்திற்கு பெரிது. உன்னுடைய வில் பவருக்கு அது தாங்க முடியாதது, ரொம்ப பெருசு. அதை நீ கேட்காத, வேண்டாம். சின்ன ஆனந்தம், சின்ன துன்பம், இதுவே போதும் உனக்கு. அதையே உன்னுடைய வாழ்க்கையில் புனித பயணமாக்கி கொண்டே இரு. அடுத்த வரியில சொல்ல, ஒன்லி இன் லிமிட்ஸ் கேன் மேன்ஸ் ஸ்ட்ரெங்க் பி சேஃப். அது பாதுகாப்பாக இருக்கும் இந்த வரையறைக்கு உட்பட்ட தன்மைக்குள்ளேயே. இந்த வரையறையை தாண்டி போக முயலாதே அசுரர்களைப் போல். அந்த அசுரர்களை போல்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அவர்கள்தான் அந்த வரம்பை மீறி செல்ல விரும்புகிறார்கள். கடும் தவம், அசுரத்தவம் புரிந்து மரணமில்லா பெருவாழ்வை விரும்புகிறார்கள். ஆனால் மரணத்துக்கு உட்பட்ட தன்மையை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால தான் இங்கே பகவான் சொல்கின்றார், ஓ மாற்றல், இறப்பிற்கு உட்பட்டவனே என்று நம்மை விழிக்கின்றார். வரம்புகளுக்கு உட்பட்டு நீ செயலாற்று. அதாவது இறைவனுடைய தன்மை உனக்கு என்ன அளித்திருக்கின்றானோ அத்தன்மைகளை கொண்டு நீ செயல்படு. அதற்கு மேலே நீ விழையாதே. அதெல்லாம் உன்னுடைய வில் பவருக்கு அதிகமானது. உன்னால் தாங்க முடியாது, உன்னால் செய்ய முடியாது. அளவுக்கு மீறி சக்தி வறுமையானால் நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ரொம்ப வெரி ஃப்ரஜைல். அது அப்படியே நொறுங்குபடக்கூடிய தன்மையில் இருக்கின்றது அது. அதனால்தான் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ இந்த பரிபூர்ண யோகத்தில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், உடலை மிகவும் பாதுகாப்பாக தாங்கக்கூடிய அளவிற்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது. எனினும் எல்லையற்றதே உனது இலக்காகட்டும். ரொம்ப அழகா எட் இருந்தாலும் அப்படின்னு அங்கே மேலே அந்த சூரியனை நோக்கி போகணும். அதை நீ உன்னுடைய இலக்காக வைத்துக்கொள். இந்த சிறு இன்ப துன்பங்கள் எல்லாம் நீ ஆழ்ந்த இது போதும் என்று இருந்து விடாதே. அங்கே மேலே இருக்கட்டும். முதல்ல சொன்னதுக்கு அது மாறுபட்டு இருக்கின்றது. எட் இருந்தாலும் உன்னோட சங்கல்பத்துக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறத நீ தேர்ந்தெடுக்காத, அளவுக்கு உட்பட்டே இருந்து செயல்படு. இந்த அளவுக்கு உட்பட்டதிலிருந்து செயல்பட்டாலும் கூட உன்னுடைய இலக்கானது எல்லையற்றதாக இருக்கட்டும் அப்படின்னு அங்கே சொல்கின்றார். ஒரு குறிக்கோளையும் அவர் அறுதியிட்டு காட்டுகின்றார் பகவான். இதை நீ சென்றடைய வேண்டும். சின்ன வெற்றி அடைந்து விட்டு அதிலே மகிழ்ந்து இருந்து விடாதே. அடுத்து போகணும். ஏன்னா உன்னுடைய கோல் எங்கேயோ இருக்கின்றது. அதை நோக்கி பயணப்படு. துன்ப உலகின் கண்ணீருக்கு பின்னால் உளது அதன் ஆனந்த பரவசம். உலகத்தினுடைய பிளிஸ் எங்கே இருக்கின்றது? அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கின்றது. சின்ன துன்பங்கள் வரும், அழுகை உண்டு, கண்ணீர் உண்டு, தாங்க முடியாத வலி உண்டு. ஆனாலும்
எல்லாவற்றிற்கும் பின்னாலும் இருப்பது இறைவனின் ஆனந்த பரவசம். அதை நோக்கிய உனது பயணம் அமைவதனால் உன்னுடைய எல்லாமுமே இன்பமாகத்தான் இருக்கும். துன்பம் போல உணர்ந்தாலும் அது இன்பமாகவே இருக்கும். நீ அறியாததோர் ஆற்றல் உன்னில் உறைகின்றது. நமக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல் நமக்கு தெரியாது. ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் பகவான். உனக்கு தெரியாது உனக்குள்ள நான் என்ன வச்சு அனுப்பிச்சிருக்கேன்னு. எப்போ ஒன்று நான் இந்த யோகப்பாதை பரிபூர்ண யோகப்பாதைக்குள் தேர்ந்தெடுத்தேனோ அப்பொழுதே உனக்குள் எல்லாவற்றையும் நான் வைத்துத்தான் என்னிடம் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன். சிறைப்படுத்தப்பட்டதோர் பொறி இலங்கும் கொள்கலன் நீ. இது எப்படி இருக்கு? இம்ப்ரிசன்ட் ஸ்பார்க், ஒரு ஒளியை, அதாவது ஆர்வம் ஊற்று எழுகின்ற கனலை உன்னுடைய இதயத்துக்குள்ளே வைத்து ஒரு கொள்கலனாக வைத்து கொண்டிருக்கும் பாத்திரமாகத்தான் உன்னை நான் இங்கே அனுப்பியிருக்கிறேன். Thou art a vessel of the imprisoned spark. அந்த சிறு பொறியே போதும் ஒரு பெரிய காட்டை எரிப்பதற்கு. பாரதியார் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அது சின்ன கொஞ்சம் நான் நினச்சேன், ஆனால் அதை பொந்திடை வைத்தேன், பற்றி எறிந்தது கானகம். சின்னதும் நான் நினச்சேன், ஆனால் அது என்னாச்சு, இந்த காட்டையே எரித்து விட்டது. அதுபோல் உனக்குள்ளே ஒரு சிறு பொறியைத்தான் வைத்து அனுப்பியிருக்கின்றேன். உன்னுடைய இலக்கானது எங்கோ தொலைதூரத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்து அந்த பொறி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு நீ அந்த இலக்கை வந்து அடைய முடியும். அதை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கொள்கலனானது ஒரு வடிவிற்கு அளவிற்கு உட்பட்டதாக வந்துவிட்டது, ஃபைனைட்டாக வந்துவிட்டது. அப்போ இதனால் எதை தாங்க முடியுமோ அதைத்தான் அங்கே நாம் வைத்துக்கொள்ள முடியும். அதற்கு மேலே என்னால் வைத்துக்கொள்ள முடியாது. அதை அந்த அளவிற்கான ஒரு சக்தியை, ஒரு மதிப்பை, இந்த உடலுக்கான ஒரு மதிப்பை அவன் அளித்திருக்கின்றான். இதை வைத்துக்கொண்டு நீ முன்னேற முடியும். உனக்குள்ளே நான் இருக்கின்றேன், வழிகாட்டுகின்றேன் சிறு பொறியாக. புக் 7 த புக் ஆஃப் யோகாவில் சாவித்திரி தியானத்துக்குள்ளே ஆழும் பொழுது அவளுக்குள்ள இந்த வரி வரும், உனக்குள்ள ஒரு தம்ப அளவில் இருக்கின்றது, அந்த ஆன்மா ஒளிர்கின்றது என்று. அதைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பகவான் நமக்கு ரொம்ப ஆறுதலளிக்கும் உறுதியளிக்கும் வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார். அது அசுரர்களை பற்றிலாம் நம்ம விட்டு விடுவோம், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இதெல்லாம் இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதபடிக்கு அதை வளர்க்காமல் பகவான் காட்டிய இந்த வழியில் நாம் செல்வதற்கு நம்ம பிரயத்தனப்படுவோம், முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வரிகளை 520லேருந்து 526, 583லேருந்து 594 இந்த வரிகளை மாத்திரம் நாம் கவனத்தில் கொண்டால் போதும்.